Hi friends, welcome to SakthisSpecial. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவா லட்டு அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி SakthisSpecial சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் SakthisSpecial சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுக்கிறேன் நான். அந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ரவை 1 கிலோ எடுத்துக்கிறேன். அது ஆல்ரெடி வறுத்த ரவை தான், இருந்தாலும் நெய்யில் வறுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 1 கிலோ ரவையை இப்போ கடாயில் போட்டு வறுத்துக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். அடி பிடிக்காமல் மெயினாக கிண்டணுங்க. அடி பிடிச்சதுன்னா ஒரு தீஞ்ச ஸ்மெல் வரும், அது நல்லா இருக்காது ஸ்வீட்டுக்கு. லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறிக்கங்க. நான் 1 கிலோ ரேஷியோ எடுத்திருக்கேன். அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ ரவை, 1 கிலோ சர்க்கரை, 4 கப்பு தேங்காய். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது இருந்ததுன்னா நீங்கள் ரவா லட்டு செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் செய்யலாம். நல்லா கிளறிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிக்கலாம். ஏன்னா இதிலே இருந்ததுன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் மறுபடியும் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா நெய்யில் வறுக்கிறதுக்காக தான். நான் 3 தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். அது 4 கப்பு தான் வந்தது. போதும். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தேங்காய் பிடிக்கணும் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும், 4 கப்பு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இது நெய்லேயே நல்லா வறுக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. நெய்யில் வறுத்தா தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது லட்டு. நீங்கள் தேங்காய் வறுக்கும்போது மெலிசான பாத்திரத்தை எடுத்துக்காதீங்க, அடி பிடிச்சிக்கும். அதனால் திக்காக ஹெவி பாட்டம் உள்ளதாக எடுத்துக்கோங்க. சாண்ட்விச் பாட்டம் அந்த மாதிரி, இல்லை நான்ஸ்டிக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா இரும்பு வடைச்சட்டியில் கூட பண்ணலாம் நம்ம. இதுவுமே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அடி பிடிச்சி தீஞ்ச ஸ்மெல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஸ்வீட் டேஸ்ட்டு மாறிடும். இது ஒரு பக்கம் வறுத்துட்ருக்கோக்குள்ள இடையில நம்ம என்ன பண்ணலான்னா அதில் 1 கிலோ ரவையில், சூடான ரவையில் 1 கிலோ சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். அந்த சூட்லேயே போட்டு கிண்டோம்னா அந்த சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும், கரைய ஆரம்பிச்சிரும். ஸோ இதோட போட்டு நம்ம கிண்டிக்கலாம். இது கிண்டிகிட்ருக்கிற டைமில் நம்ம தேங்காவை அடி பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் இதை மீடியம் ஃப்ளேமில் இருந்து குறைச்சிட்டேன், மறுபடியும் சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா நல்லா வறுக்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் ஃப்ளேம் குறைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நெய்யில் வறுத்தா தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நெய்யில் நல்லா வறுக்கிறது. நீங்கள் நெய் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு நெய் அதிகமாக எங்கள் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்கனால கம்மியாக அது பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சர்க்கரையும் ரவையும் கலந்துருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த வறுத்த தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹீட்டும் போகல, உங்களுக்கு சுகர் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும் ஈஸியாக. இது நான் 1 கிலோ எடுத்துருக்கிறதுனால நான் பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் போட்டு இது பண்ணிவிட்டேன். நீங்கள் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கம்மியாக இது பண்ணிக்கலாம், கரண்டிலே போட்டு கிண்டிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் கூட நான் அடி பிடிக்காமல் தேங்காயை வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இது 3 சேர்ந்து நல்லா கிளறிக்கலாம். ரொம்ப வேகமாக போட்டு அடிக்க வேணாம், ஃபஸ்ட்டு மெதுவாக பண்ணலாம்.
இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகணும். தேங்காய், ரவை, சர்க்கரை மூணும் சேர்ந்து அந்த சூட்லேயே வந்து மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி மாறினது, அதாவது பவுடர் மாதிரி இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லிக்விட் தான மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் சேர்த்துக்கலாம். காய வச்சு ஆற வச்சு நான் பால் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் சூடாகவும் சேர்த்துக்கலாம். 2 கப் நான் பால் எடுத்துக்கிட்டேன். பால் ஒவ்வொரு கப்பாக ஊற்றி நான் நல்லா கிண்டிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த அந்த பாலும் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒட்டி வரும். பிடிக்கிறதுக்கு ரவை உருண்டையாக பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லட்டு இது பண்ணுறதுக்கு நம்ம ஒட்டி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு லட்டு பிடிக்கிற பதம் வந்துருச்சு. ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோங்கிறதுனால ஃபுல்லாக விட்டு மத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த ஏலக்காய் பவுடர் வந்து அடியிலேருந்து மேல் வரைக்கும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு முந்திரி, அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக உடச்சிருக்கேன். அப்போ தான் குட்டீஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக உடச்சிருக்கேன், முழுசாக போடாமல். அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் கிளற முடியுமோ அதை நான் அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி ஈவனான டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஏலக்காய் இருக்கும், ஒரு இடத்துல முந்திரி இருக்கும், தேங்காய் ஒரு இடமா போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் இதை எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கே வந்து லட்டு பிடிக்க போகிறதில்ல. இது 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் பிடிச்சிங்கன்னா நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் தான் பிடிச்சேன். எதுவுமே ஆகாது. நல்லா துணியை போட்டு ஒயிட் துணியை போட்டு மூடிட்டு தட்டு வச்சு இது பண்ணிடலாம். ஏன்னா சூடாக போட்டிங்கன்னா தண்ணி ஒழுதுரும். அதுக்காக தான் நான் துணி கட்ட சொல்கிறது. இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு லட்டு ஒரே சைஸில் வரணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாள் தான் பண்ணேன் இந்த லட்டு, இப்போ கையில் பிடிச்சது. ஸோ அதை வந்து ஈஸியாக பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க, செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சக்தி ஸ்பெஷல் சேனல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.